வணக்கம். இந்த வீடியோல நம்ம armhole depth, shoulder width, inner neck இதுக்கான டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுடிதார் இருக்குல்ல, முக்கியமா வந்து இப்ப நம்மளோட அந்த ஷோல்டர் விட்த், அதுக்கப்புறம் வந்து இந்த armhole depth, inner neck இது எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேல வந்து யோக்குக்கு மேல நல்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சுடிதாருக்கும் டாப்ஸ் அது எல்லாத்துக்குமான அது armhole depth, ஷோல்டர் விட்த், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னர் நெக் இது மூணும் தான் இது பார்க்க போறோம். பிளவுஸுக்கு இதோட கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். சுடிதாருக்கான மெத்தட் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சுடிதார் இப்ப லெஹங்கா டாப்ஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கான அந்த மாதிரியான டாப்ஸுக்கெல்லாம் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணா நல்ல பர்ஃபெக்ட் ஸ்டிச் நம்மளுக்கு இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சுடிதார் வந்து இந்த சைட்ல தான் நம்ம சுடிதாரோட லென்த் இருக்கும். நம்மளுக்கு சுடிதார் லென்த், அந்த லென்த்துக்கு மேலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஷோல்டர் விட்த் வரும். அந்த ஷோல்டர் விட்த் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம்னா, நம்மளோட அந்த ஷோல்டர் விட்த் பை 2 மைனஸ் அரை இன்ச். நம்மளோட இப்ப ஷோல்டர் விட்த் பாத்தீங்கன்னா 15 பை 2 அப்படிங்கும் போது 7.5 இன்ச் வருது. 7.5ல ஒரு மைனஸ் ஒரு அரை இன்ச் நம்ம பண்ணோம்னா 7 இன்ச் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து ஒரு 7 இன்ச்சை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷோல்டர் விட்த் வந்து இந்த முடிஞ்ச இடத்துல இருந்தா நம்ம வந்து இப்ப armhole depth நம்ம வந்து எடுக்க போறோம். armhole depth பாத்தீங்கன்னா armhole depth வந்து நம்மளோட chest circumference by 6. chest circumference by 6. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப 40 inch chest circumference வருது. by 6ங்கும்போது நம்மளுக்கு வந்து 6.6 inch வருது. இதுல வந்து நம்ம பிளஸோ மைனஸோ அது மாதிரி எதுவுமே இந்த armhole depth வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸா இப்ப டாப்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து இந்த armhole depthல வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்ப ஸ்லீவோட இருக்குன்னா உங்களோட அந்த செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் படி என்ன அளவு வருதோ அதே அளவே நம்ம வந்து போட்டுக்கலாம். armhole depth நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இந்த armhole depth நம்ம வந்து முடிகிற இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த செஸ்ட் லைன் வரும். அது இந்த முடிகிற இடத்துல நம்ம இப்படி வந்து ஒரு செஸ்ட் லைன் இப்படி போட்டுக்கலாம். இந்த செஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு எவ்வளவு வருதோ அந்த செஸ்ட் லைனை வந்து நீங்க மார்க் பண்ணி அந்த லைன் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கர்வ் தான், இந்த armhole கர்வ் நம்ம வரையணும். இப்ப சுடிதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பிரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னர் நெக் தான் வரையணும். இப்ப வந்து இன்னர் நெக் அப்படின்னா எது? இப்ப பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இப்ப இன்னர் நெக்னா எதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சுடிதார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சுடிதார் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும். இதுதான் நம்மளோட இன்னர் நெக். இது ரெண்டுத்துக்குமான கேப் தான் இன்னர் நெக். இது வந்து இந்த இன்னர் நெக்குங்கிறது நம்மளோட அந்த கழுத்து வந்து உள்ள போற அளவுக்கான இடம் தான் நம்மளோட அந்த இன்னர் நெக் நம்ம வந்து சொல்றோம். இப்ப இத பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஓப்பன்ல இருக்கு இந்த இன்னர் நெக். நம்ம வந்து இப்ப மெட்டீரியல்ல போடும்போது இது மாதிரி மடிச்சுதான் போடுவோம். இது மாதிரிதான் நம்மளுக்கு வந்து மடிஞ்ச மாதிரி தான் வரும். நம்ம மெட்டீரியல் வந்து ரெண்டா போட்டுதான் நம்ம வந்து மடிச்சு இந்த இன்னர் நெக் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து இன்னர் நெக். இது இன்னர் நெக், இது இன்னர் நெக்கோட டெப்த். இது நீங்க அது வந்து உங்களோட வசதிப்படி உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்க வந்து நெக் டெப்த் வச்சுக்கலாம். அந்த இடம் தான் இன்னர் நெக். இப்ப இன்னர் நெக்கோட கால்குலேஷன் பாத்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 12 மைனஸ் ஒரு 3/4 இன்ச். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப 40 இன்ச் வருது. 40 இன்ச் பை 12 ஒரு மைனஸ் 3/4 இன்ச் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2.5 இன்ச் அது மாதிரி வருது இன்னர் நெக். இந்த 2.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 இன்ச் வருது. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக் டெப்த் வந்து நீங்க எவ்வளவு வேணாலுமே வச்சுக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 6.5 கூட வச்சுக்கலாம், இல்ல 7 நீங்க வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம். இப்படி வந்து நம்ம வந்து கிராஸா பார்த்து இந்த நெக் டெப்த்தை வந்து இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்ப பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். நம்ம இப்ப இன்னர் நெக் வந்து இன்னர் நெக்கையுமே நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இன்னர் நெக்கோட அந்த டெப்த் அளவையுமே எடுத்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டைப் நெக் வேணாலும் நீங்க ஃப்ரண்ட் நெக் வச்சுக்கலாம், இல்ல ரவுண்ட் நெக்கோ, வி நெக்கோ, யூஓ, அப்புறம் பா நெக், அது மாதிரி எந்த நெக் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து பேசிக்கா இப்ப பிகினர்ஸா இப்ப தொடங்குறோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து பேசிக்கா பிரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு யூ நெக் மாதிரி போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல கத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம அடுத்தடுத்த நெக்கை வந்து அடுத்தடுத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு நெக்கான்ற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா சுடிதார் டாப்ஸுக்கு எல்லாமே இந்த ஷோல்டர் விட்த், armhole depth, இன்னர் நெக் இது மூணுமே நம்மளுக்கு வந்து கரெக்டா இந்த மெஷர்மெண்ட் படி கரெக்டா எடுத்து நம்ம வந்து போட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஃபிட்டிங் எல்லாமே நம்மளுக்குமே வந்து போடுறதுக்குமே ரொம்ப அழகாவே இருக்கும்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ஹோல் டெப்த். இது வந்து இப்ப ஸ்லீவ்லெஸ்ஸா இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி நம்ம வந்து ஆர்ம்ஹோல் டெப்த்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து இப்ப சுடிதாருக்குலாம் பாத்தீங்கன்னா பேக் நெக் எல்லாம் நம்ம வந்து அவ்வளோ இது வைக்க மாட்டோம், டீப்பா வைக்க மாட்டோம். அப்படி நீங்க வந்து ஒரு ரொம்ப டீப் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்ல வந்து ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் வருதோ, இந்த இன்னர் நெக் போக மீதி எவ்வளவு வருதோ அதுல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏன் இப்படி வந்து கம்மி பண்ணிக்கிறோம்னா, இப்ப நீங்க வந்து நம்ம கம்மி பண்ணாம இதே அளவோட ரொம்ப பேக்ல வந்து நெக்க வந்து ரொம்ப டெப்த் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா அது பாத்தீங்கன்னா இப்படி இந்த கை பக்கமா நம்மளுக்கு வந்து அந்த இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து இந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 6 இன்ச்சுக்கு மேல நம்ம வந்து பேக் நெக் வைக்கிறோம்னா இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்போட அளவை வந்து நீங்க வந்து ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஆனா இந்த நம்ம வந்து இப்ப சுடிதாரோ டாப்ஸோ ஏதாவது ஸ்டிச் பண்றதுக்கு இந்த 3 அந்த சீக்ரெட் டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கும் நம்மளோட சுடிதாரு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.